ஹே மக்களே, வெல்கம் பேக் டு த கோடிங் பாஸ். இந்த கோடிங் பாஸ் வந்து ஒரு கோடிங் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் சீரீஸ். ஒரு பெரிய பெரிய கம்பெனியோட கோடிங் ரவுண்ட் எப்படி கிராக் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீக் 3ல் இருக்கோம். ஸோ வாங்க வீக் 3யோட ஃபஸ்ட் ப்ரோக்ராம் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் கிட்டுன்னு ஒன்று இருக்கும், ஹேக்கர் ரேங்க்லேயே. அதுக்குள்ளே வந்துருங்க. வந்துட்டு இங்கே அரேக்குள்ளே போயிட்டிங்கன்னா அரேயில் வந்து நம்மளுக்கு லெஃப்ட் ரொட்டேஷன் இருக்குது. ஸோ இந்த லெஃப்ட் ரொட்டேஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஃபேஸ் டு ஃபேஸ் கோடிங் ரவுண்டில் உட்காந்தா கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் கேட்கறதுக்கான சான்ஸ் ரொம்ப அதிகம். ஸோ அரேயில் வந்து லெஃப்ட் ரொட்டேஷன், ரைட் ரொட்டேஷன்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இன்டர்வியூ கேட்குறாங்க அப்படின்றத விட நம்ம நிறைய கொஷின் சால்வ் பண்ண தான் இன்டர்வியூவில் நம்ம எது கேட்டாலும் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து வந்து 2 மந்த்ஸ் சேலஞ்ச் இது. நம்ம 2 மந்த்ஸாக இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கமெண்ட்டில் எதுனாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம இன்றைக்கி இந்த ப்ராப்ளமோட அப்ரோச்சை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஆஸ் யூஷுவல் அப்புறமா கோடிங் சேர்ந்து பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த ப்ராப்ளம். சரியா, வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ரொட்டேஷன் நமக்கு மேலே அந்த ஸ்டேட்மெண்ட்டே தெரிஞ்சிச்சு, லெஃப்ட் ரொட்டேஷனா என்ன அப்படின்ட்டு. ஸோ அரே வந்து லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ண போகிறோன்றது தெரிஞ்சிருச்சு. ஸோ இருந்தாலும் நம்ம வந்து ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை ஒன்ஸ் வந்து ஃபுல்லாக படிச்சிடலாம். ஸோ இந்த லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது என்னென்னா 1 யூனிட் அப்படின்னு சொன்னால் ஒன்று தள்ளி போகணும். 2 யூனிட் அப்படின்னு சொன்னால் 2 சைடு தள்ளி போகணும். அதாவது இப்படி ஒரு அரே இருக்குது. இந்த அரேயில் வந்து இப்போ நான் லெஃப்ட் ரொட்டேஷன் 2 பண்ணணும். ஸோ 2 பண்ணணும் அப்படின்னா நம்பர் 1 இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இந்த நம்பர் 1 எந்த சைடில் போயிடும், லெஃப்ட் ரொட்டேட் ஆகி இங்கே போயிடும். ஸோ நம்பர் 2 எங்கே போகும் அப்படின்னா 1 2 இந்த பொசிஷன் போயிடும், 5க்கு போயிடும் ரொட்டேட் ஆகி. ஸோ லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கப்புறம் நம்பர் இல்லாதனால நீங்கள் திருப்பி லாஸ்ட்லேருந்து வரணும். ஸோ அதுதான் லெஃப்ட் ரொட்டேஷன். ஸோ டின்றது தான் அந்த எத்தனை யூனிட், நீங்கள் எத்தனை யூனிட் லெஃப்ட் சைடில் ரொட்டேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத சொல்கிறது வந்து டி. என் வந்து அந்த இன்டீஜர், ஒரு அரே இருக்க இன்டீஜர்ஸ் கிவன் அரே ஏன்னு ஒரு அரே கொடுத்துருவாங்க. ஸோ அந்த அரே தான் இது. ஸோ நம்ம கீழே கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் நான் அப்புறமா சொல்கிறேன். இன்புட் சாம்பிள் கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு சைஸ் ஆஃப் த அரே, அப்புறம் வந்து எந்த ரொட்டேஷன், லெஃப்ட் ரொட்டேஷன் எவ்வளோ பண்ண போகிறோம் அப்படின்றத இங்கே லெஃப்ட் ரொட்டேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ சைஸ் ஆஃப் த அரே அண்டு லெஃப்ட் ரொட்டேஷன். அவுட்புட் பாருங்கள், லெஃப்ட் ரொட்டேட் ஆன அரே, இங்கே லெஃப்ட் ரொட்டேட் ஆன அரே வந்து நமக்கு அவுட்புட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்ரோச்சை நான் இந்த அரேக்கே சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோன்ட்டு. ஸோ நம்ம இங்கே மெயினாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நமக்கு இந்த லைன் இந்த அப்ரோச் இந்த கோடிங் வந்து 1 லைனில் முடிஞ்சிடும். ஸோ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, என்ன கண்டுபிடிக்கணும் லெஃப்ட் ரொட்டேஷன்லாம், இந்த இருக்க நம்பர் எந்த இண்டெக்ஸுக்கு போக போகுது. ஸோ ஒரு நம்பரும் ஒரு இண்டெக்ஸில் இருக்க நம்பரும் லெஃப்ட் ரொட்டேட் பண்ண போகிறோம், எந்த இண்டெக்ஸுக்கு போக போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ அப்போ நம்ம இண்டெக்ஸை கேல்குலேட் பண்ணால் போதும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இண்டெக்ஸ் நமக்கு தேவை, இந்த இண்டெக்ஸ்லேருந்து இங்கே தான் போக போகுது அப்படின்ற ஒரு கேல்குலேஷன் மூலம் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் நமக்கு இதில் மெயின் பார்ட். அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ஒரு அடிஷன் சப்ட்ராக்ஷன் தான் நான் அந்த அப்ரோச்சை சொல்ல போகிறேன். ஜஸ்ட்டு 1 லைனில் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நம்ம 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே இருக்க நம்பர் எங்கே போகணும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும், எந்த இண்டெக்ஸுக்கு போகணும் அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ சைஸ் ஆஃப் த அரே வந்து நமக்கு அந்த அரேயோட சைஸ் வந்து 5 இருக்குது. ஸோ 5 மைனஸ் டின்றது வந்து நம்ம ரொட்டேஷன் எத்தனை டைம் ரொட்டேட் பண்ண போகிறோம் 2ன்னு போடுங்க. ஸோ இப்போ 5 மைனஸ் 2ன்றது என்ன வரும், 3 வரும் கரெக்டாக. ஸோ 3 வரும். இங்கே பாருங்கள், இண்டெக்ஸ் 0ல் இருக்க நம்பர் வந்து எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3க்கு தான் போகுது. ஸோ மேலே இண்டெக்ஸ் போடுங்க, 0 1 2. ஸோ இண்டெக்ஸ் 3க்கு தான் போயிருக்கு. மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் 3 வந்துருச்சு நமக்கு. ஸோ இதுதான் ஃபார்முலாவாக அப்போ இருக்க போகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டைனமிக்காக ஒரு நம்பருக்கும் கண்டுபிடிக்கணும். இது ஒரு இண்டெக்ஸுக்கும் கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸை வந்து நம்ம ஐன்னு எடுத்துக்கலாம் கரெக்டாக. ஸோ ஒரு இண்டெக்ஸும் ஐன்னு எடுத்துக்கிட்டா, ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலாவில் போடுங்க. ஸோ ஃபஸ்ட்டோட இண்டெக்ஸ் என்ன இருக்குது, 0 ப்ளஸ் சைஸ் ஆஃப் த அரே -2 போடுங்க. ஸோ 5 -2 தான் வரும் அப்பயும். ஸோ நம்ம செகண்ட் நம்பருக்கு பார்த்துடலாம். இப்போ நம்ம லைனாக 1 பை 1 வரப்போகிறோம். அப்படியே நம்ம அந்த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை 1 பை 1 இம்ப்ரூவ் பண்ணலாம். இது நம்ம நீங்கள் இது பென் அண்ட் பேப்பரில் எழுதி பார்க்குறப்போ இந்த ஃபார்முலா உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதான்னு தெரியும். ஸோ நான் இதை எப்படி கண்டுபிடிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நோட் பேட் எடுத்துப்பேன். கோடிங் அவ்வளோ கேட்குறப்போ வந்து சரி ஓகே, இந்த இண்டெக்ஸ் இங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு போக போகுது. அப்போது நம்ம இந்த இண்டெக்ஸ் இங்கேருந்து எங்கே போக போகுதுன்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான், ஒரு நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணால் வரும், இந்த இது காமனாக டைனமிக்காக எல்லா இண்டெக்ஸ்க்கும் வரணும் இது. ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்போ இப்போ இது ஒர்க் ஆகுதான் பார்க்கலாம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அடுத்த இண்டெக்ஸ் போடுங்க. அடுத்த இண்டெக்ஸ் என்ன இருக்குன்னா ஐக்கு பதிலாக இப்போது இண்டெக்ஸ் 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இண்டெக்ஸ் 1 இங்கே வரும். ஸோ இண்டெக்ஸ் 1 + 5 - 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு என்ன இருக்குன்னா 6 - 2 இருக்குது. 6 - 2 வந்து 4.
ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இண்டெக்ஸ் 1ல் இருக்க நம்பர் வந்து எங்கே வந்துருக்கு பாருங்கள், ஆல்ரெடி இண்டெக்ஸ் 4க்கு தான் வந்திருக்கு. ஸோ நம்பர் 2 இங்கேருந்து இங்கே தானே வந்திருக்கு. 2 டைம்ஸ் ரொட்டேட் பண்ணுங்கள். ஸோ ரொட்டேஷன் 1 ரொட்டேஷன் 2 பண்ணுறப்போ இங்கே பின்னாடி வந்துடும். ஏன்னா இங்கே வேறு எதுவுமே நம்பர் இல்லை ஆக்சுவலாக. அப்போலாம் லாஸ்ட்டில் இங்கே தான் வரும். அது கரெக்டாக 2 டைம் ரொட்டேட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ இண்டெக்ஸ் 4க்கு வந்துருச்சு. ஸோ ஓகே, கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் வாங்க. ஸோ நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் என்னது, இண்டெக்ஸ் 2. ஸோ ஐக்கு பதிலாக இண்டெக்ஸ் 2 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு +5 - 2. ஸோ இப்போது நமக்கு 7 - 2 இருக்குது. ஸோ 7 - 2ன்றது 5. ஸோ 5ன்னு போட்டிங்கன்னா இங்கே இருந்தால் என்ன இண்டெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸ் வந்து 2. இது எங்கே போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ணால் 1 2 இங்கே தான் போயிருக்கு. ஸோ இது இண்டெக்ஸ் 5னே ஒன்று கிடையாது. அரே சைஸே 5 தான். ஸோ இண்டெக்ஸ் 5னே கிடையாது. அப்போ என்ன பண்ணணும், அப்போ லைட்டாக நம்மளோட எக்ஸ்பிரஷனை மாற்றுங்க. மேத்தமெட்டிக்கல் இந்த ஃபார்முலாவை மாற்றுங்க. என்னென்னா அப்போ மாடுலஸ் 5ன்னு போடுங்க. ஆக்சுவலாக 5ஐ தாண்டி போகக்கூடாது. ஸோ 5 அதாவது அரேயோட சைஸை தாண்டி போகக்கூடாது. ஸோ டிவைட் பை சைஸ் ஆஃப் த அரே, ஐ மீன் லென்த் ஆஃப் த அரேன்னு நீங்கள் போட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து இப்போ பாருங்கள் 5 மாடுலஸ் 5 என்ன வரும், இப்போது 5 மாடுலஸ் 5 வந்து 0ன்னு வரும். ஸோ இங்கே பாருங்கள் 3 இங்கே இருக்க நம்பர் எங்கே போயிருக்கு, இங்கே 0க்கு தான் போயிருக்கு. ஸோ அவ்வளோதான் நம்ம எக்ஸ்பிரஷன். அப்போ என்ன வரும், இண்டெக்ஸ் ப்ளஸ் லென்த் ஆஃப் த அரே. நம்ம இங்கே என்ன இருக்கும், 5ன்றது லென்த் ஆஃப் த அரே மைனஸ் 2ன்றது என்னது, இங்கே 2ன்றது அந்த ரொட்டேஷன் டி ஓவராலாக டிவைட் பை என்ன பண்ணோம் திருப்பி. ஏன்னா நமக்கு இண்டெக்ஸ் தாண்டி போகுது, அந்த சைஸ் ஆஃப் த அரேவோட தாண்டி போகிறப்போ நமக்கு லென்த் ஆஃப் த அரே டிவைட் பை திருப்பி மாடுலஸ் பை லென்த் ஆஃப் த அரே போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா இண்டெக்ஸும் ரொட்டேட் ஆகி கரெக்டாக இண்டெக்ஸில் போய் உட்காந்துரும். ஸோ பக்காவா இது கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு புது அரே கிரியேட் பண்ணி இங்கே இருக்க நம்பர்ஸ்லாம் தூக்கி இந்த கால்குலேஷன் பண்ணி அங்கே போட போகிறோம் ஒரு ஃபார் லூப்பில். ஸோ அதுதான் இந்த மெயின் லைன் தான். ஆனால் நமக்கு ப்ரோக்ராமோட லைக் கோர் பார்ட். இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். புரியலனா பொறுமையாக திருப்பி எடுத்து பண்ணி பாருங்கள். தென் கூட சேர்ந்து ப்ரோக்ராம் பண்ணி பார்த்துட்டு ரன் பண்ணுறப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இப்போ நம்ம இதை ப்ரோக்ராமில் டக்குன்னு பார்த்துடலாம் இதை வந்து எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத. ஸோ கோடிங் டக்குன்னு முடிக்க போகிறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி மெயின் லைனை பார்த்துட்டோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா நமக்கு வந்து இங்கே தரவே இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் பேசிக்காக நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஹேக்கர் ரேங்கில் எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் புரிஞ்சுக்கணும், இன்புட் எப்படி புரிஞ்சுக்கணும்னு ஒரு தனியாக ஒரு வீடியோ பார்த்துருக்கோம். அது நான் மேலே இப்போ லிங்க்கில் வருது, வேணால் பார்க்குறவங்க வந்து பார்த்துருங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு உள்ளே அரே தான் வந்திருக்கு. ஸோ அரே வந்தனால நம்ம லென்த்து தேவை தான் இப்போது. ஸோ லென்த்து நம்ம எடுத்துக்கலாம். லென்த் எடுத்துக்கலாம் இப்படி. தென் வந்து நமக்கு ஒரு இன்புட் அரேவும் டியும் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபார் லூப் போட்டுட்டு அந்த அரேவை 1 by 1 வர போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் ஏன் 1 by 1 வரும் அப்படின்ட்டு. ஸோ லெஸ் தென் லென்த்து i ++. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இண்டெக்ஸ் கண்டுபிடிக்கணும் கரெக்டாக. ஸோ நியூ இண்டெக்ஸ் நான் புதுசாக ரொட்டேஷன் ஆகி எந்த இண்டெக்ஸுக்கு போகணும் கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஒரு வேரியபிள் நான் மேலே க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இப்போ அந்த நியூ இண்டெக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஃபார்முலா என்ன, இந்த ஃபார்முலா நீங்கள் மக்கப்லாம் பண்ணாதீங்க. நான் சொல்லி தந்துட்டு ஆல்ரெடி எப்படி இந்த ஃபார்முலா வந்து நம்ம லைக் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு டெரிவ் பண்ணணுன்ட்டு. ஸோ என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு இண்டெக்ஸ் வேணும், கரண்ட்டான இண்டெக்ஸ் வந்து ஐயில் இருக்கும். தென் வந்து லென்த் ஆஃப் த அரே மைனஸ் அந்த ரொட்டேஷன். ஸோ ரொட்டேஷன்றது டியில் இருக்கும். ஸோ இது ஓவராலாக வந்து நம்ம இருக்கிறத வந்து நம்ம மாடுலஸ் பண்ணோம். அது ஏன்றது நம்ம சொல்லியாச்சு இதெல்லாம். ஸோ இது வந்து நீங்கள் ஒரே டக்குன்னு போட்டுட்டீங்க, ஸோ எனக்கு எப்படின்னு தெரியல அப்படின்னு நீங்கள் டவுட் வரலாம் இல்லையா. அதான் நான் சொல்லியிருந்தேன் நான் பென் அண்ட் பேப்பரில் நிறைய டைம் போட்டு பார்ப்பேன் எந்த மாதிரி ஃபார்மில் ஒர்க் அவுட் ஆகும்ன்ட்டு. அப்புறம் இந்த ஆன்சருக்கு நான் வருவேன். ஸோ நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண எனக்கு வந்து டக்குன்னு ஈஸியாக வந்துடும் இது. அதே மாதிரி தான் எல்லாருக்குமே. ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வராது, போக போக வரும். ஸோ இப்போ இந்த இண்டெக்ஸ் திருப்பி என்ன பண்ண போகிறேன், புதுசாக ஒரு அரே கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ரிசல்ட் அரே அப்படின்ட்டு ஒரு ரிசல்ட் அரே கிரியேட் பண்ண போகிறேன். ரிசல்ட்னு ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிட்டு ஸோ இந்த அரேயோட சைஸ் எவ்வளோ இருக்கும், நம்ம கரண்ட் அரேயோட சைஸ் தான் இருக்கும். ஸோ அதே லென்த்தில் சைஸில் ஒரு அரே கிரியேட் பண்ணிவிட்டு இப்போது சிம்பிளாக ரிசல்ட் அரேயில் இந்த நியூ இண்டெக்ஸில் நான் வந்து இந்த நம்பர் கரண்ட்டான இருக்கிற நம்பரை போட போகிறேன். ஸோ கரண்ட்டான இருக்கிற நம்பர் எப்படி போட போகிறோம், ஐன்னு போட்டால் இப்போ கரெக்டாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஒரு நம்பரும் கரெக்டான இண்டெக்ஸுக்கு புது அரே கிரியேட் பண்ணி நான் புது இண்டெக்ஸில் போடுறேன். ஸோ பழைய இண்டெக்ஸ்லேருந்து புது இண்டெக்ஸ் கண்டுபிடிச்சி புது அரேயில் போடுறேன். ஸோ ரிசல்ட் பக்காவா. ஸோ இப்போ நமக்கு பக்காவாக வந்து மோஸ்ட்லி ப்ரோக்ராம் ரன் ஆகணும். ஸோ ஏதாவது தப்பு இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை பார்க்கலாம். ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது.
பரவாயில்ல. நம்ம ப்ராப்ளம் ரன் ஆயிடுச்சு. சூப்பர். ஒரே ஒரு விஷயம் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து இந்த ஆப்டிமைஸ் பண்ணலாம். நான் சொல்கிற சொல்யூஷன்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம நிறைய ஆப்டிமைசேஷன் பண்ணலாம். உங்களுக்கு அது மாதிரி ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்போதைக்கு ஒரு பிகினருக்கு சொல்கிற மாதிரி சொல்லி தந்துட்டுருக்கேன். பிகினர் இன்டர்மீடியேட் லெவலில் இருப்பாங்களா, அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டி வந்து கேன் பி ஈக்குவல் டு என். ஸோ டி ஈக்குவல் டு என்னாக இருந்துச்சுன்னா, இப்போ இதில் 5 இருக்குன்னா 5 ரொட்டேஷன் வச்சுங்களேன். 5 ரொட்டேஷன்னா சேமாக தான் இருக்கும். ரொட்டேட்டே ஆகாதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வந்து இஃப் டி இஸ் ஈக்குவல் டு லென்த் அப்படின்னா ரிட்டன் சேம் அரே ரிட்டர்ன் பண்ணி கொடுப்பா. அதாவது சைஸ் ஆஃப் த அரேவும் ரொட்டேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்ன அர்த்தம், அந்த அரே மாறவே மாறாதுன்னு அர்த்தம். கரெக்டாக? ஸோ அப்போ அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். எதுக்கு நம்ம இந்த ப்ராசஸ்லாம் போக தேவையில்ல, நம்ம டைம் டக்குன்னு முடிஞ்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கே வந்து இப்போ ரொட்டேஷன் 5ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்னு நீங்கள் போட்டு பாருங்கள். 5 இருந்துச்சு என்ன ஆகும், 1 வந்து திருப்பி அது இருந்த இடத்துக்கே ரொட்டேட் ஆகி திருப்பி இருந்த இடத்துக்கே வரும் ரொட்டேஷன் 5னா. ஸோ அப்போ அந்த அரே சேமாக தான் இருக்கும், எதுவுமே மாறாது. ஸோ சேம் அரே உள்ளே வர அரேவை அப்படியே வெளில கொடுத்துரு அப்படின்ற சொல்கிறேன். இது நம்ம கரெக்டாக தான் ரன் ஆகும், எந்த பிரச்சனையும் இருக்காது. வேணால் பாருங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ. உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை பார்த்துட்டுருங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு 3 ப்ராப்ளம் பெர் வீக் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் சரியாக இல்லைனால நம்ம வந்து பெர் வீக்குக்கு வந்து 2 ப்ராப்ளம் மாற்றிட்டோம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் தொடர்ந்து இந்த மாதிரி நல்ல கண்டென்ட் கொடுக்க முடியும் எங்களால். ஸோ கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் குரூப்லலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கீப் சப்போர்ட்டிங் கைஸ். தனியாக நம்ம வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் சீரிஸ் இருக்குது, ஆண்ட்ராய்ட் சீரிஸ் இருக்குது, எல்லாமே பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பை.